ஓகே, வணக்கம். இப்போ இன்னைக்கு வந்துட்டு இந்த காப்பி ரெடி கடை வந்துட்டு போத்தீஸ்ல ஆரம்பிச்சிருக்கோங்க. கிராஸ்கட் ரோட் கோயம்புத்தூர்ல. போத்தீஸ் பள்ளி சொல்லவே வேணாம், உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே குவாலிட்டி தான். குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி அட் த பெஸ்ட் ப்ரைஸ். ஸோ எங்களோட இந்த கான்செப்ட் காப்பி ரெடி ஆன் வீல்ஸ் மொத்தம் 5000 கடை ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு போத்தீஸில் ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணி அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதனால போத்தீஸில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சார் வைஸ் பிரசிடென்ட் போத்தீஸில் கூட இருக்காரு. ஸோ நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ அடுத்தடுத்து எங்கே ஓப்பன் பண்ண போறீங்க சார்? போத்தீஸ் அடுத்தடுத்த பிரான்ச்சஸில் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டைப் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இதை சொல்கிறேன் நான் ப்ரெஸ்ஸில். சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியோட மொத்தம் 5000 கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். 2020 ஆரம்பித்த ஸ்டார்ட் அப் கோயம்புத்தூர் ஸ்டார்ட் அப்பில் இன்னைக்கு இந்தியா லெவலில் நம்ம தான் 2020 ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய டீல் கவர்மெண்ட்டில் சைன் பண்ணிட்டு நம்ம தாங்க. இந்த அக்ரிமெண்ட் காப்பியை கொண்டு வந்து இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் காட்டலாம் தான் இருந்தோம். பட் டெஃபினெட்லி நான் உங்கள் டீம் பிஜுக்கு நான் கொடுக்குறோங்க. அவ்வளோ பெரிய அக்ரிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம ஒரு கோயம்புத்தூர் கம்பெனி சைன் பண்ணியிருக்கிறது இதுதான் முதல் தடவைங்க. கோயம்புத்தூரில் வேற எங்கேயும் ஓப்பன் பண்ணுறேன் சார்? இப்போ ஆல்ரெடி காப்பி ரெடி 100 கடை மேலே இருக்குது. இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் என்ன சொல்கிறதுங்க, இந்த மாதிரி பெரிய ரீட்டைல்ஸ் வெளியே ஓப்பன் பண்ணுவோம். சென்னை சில்க்ஸ், போத்தீஸ் அந்த மாதிரி. ஸோ அதில் ரிலையன்ஸோட டைப் பண்ணியிருக்கோம். ரிலையன்ஸ் கார்பரேட் வெளியே இருக்கும். ஸோ பேசிக்கலி டீ, காஃபி சார். குழந்தைங்களுக்கு ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெரைட்டியான ஐட்டம்ஸ் லைக் பஞ்சாமிரதம் வித் ஐஸ்கிரீம் லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப வெரி யூனிக் ஐட்டம். அது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அப்புறம் மில்லட் பேஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலான்றதுனால மில்லட் குக்கீஸ், அப்புறம் மில்லட் சூப், ஆர்கானிக் சூப் கொடுக்குறோம். சார் கூட அதை பற்றி எதாவது சொல்லலாம் சார்? இப்போத்துக்கு வந்துட்டு என்னன்னா எல்லாமே கம்பெனி ஓன்ட் அவுட்லெட்ஸாக தான் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபியூச்சரில் ஃப்ரான்ச்சைசி கொடுக்க யாருன்னா வந்து கேட்டு அவங்க நல்ல மெயினாக குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா மட்டும் ஃப்ரான்ச்சைசி கொடுப்போம். இல்லைன்னா எல்லாமே கம்பெனி அவுட்லெட் தான் ரன் பண்ணலான்னு இருக்கோம். இயர்ஸ் ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் சார். 3 இயர்ஸில் பண்ணி ஆகணும். காஃபியோட பிளண்ட், டீயோட பிளண்ட் ஏதாவது தனி? இது நம்ம ஓன் பிளெண்டு தான் சார். யூனிக் பிளெண்ட் இது. அது கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான பிளெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃபில்டர் காஃபி பெங்களூர்ல இருக்கவங்க பிடிக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அன்னபூர்ணா காஃபி நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே பெங்களூர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காதுன்னு. அதே பெங்களூர்ல எம்டிஆர் ஃபில்டர் காஃபி நம்மளுக்கு பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு அதான் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் 4 வகையான டிஃப்ரெண்ட் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்தந்த ஸ்டேட்டுக்கு சூட்டபிளான பிளெண்ட் கொடுக்கலான்ட்டு. ஸோ ஃபில்டர் காஃபியில் பெஸ்ட்டு. இன்னொன்று சொல்லணும்னா இப்போ பார்த்தா அது மிஷின் காஃபி மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஆனால் அது மிஷின் கிடையாது. அது அந்த மிஷினே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா. பியூர் ஃபில்டர் காஃபி நம்ம கையில் போடுறது அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். ஏன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும், எந்த விதமான கலப்படம் இருக்காது. ஸோ எங்களோட அது ஒரு புது இன்னோவேட்டிவ்னு சொல்லாங்க. அந்த மாதிரி ஒரு மிஷின் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கிடையாது. ஃபியூச்சரில் வரலாம். இந்தியா ஃபுல்லாகவே. தமிழ்நாட்டில் 500ங்க. 10 ஸ்டேட்டில் 500 பண்ணுன்றது அக்ரிமெண்ட். ஆமாங்க. உங்களுக்கெல்லாம் அந்த அக்ரிமெண்ட் காப்பியும் ஷேர் பண்ணுறோம், பாருங்கள். பிரசிடென்ட் சக்தி நாராயணன் பேசுகிறேன். கோயம்புத்தூரில் எங்களுக்கு வந்து 2 அவுட்லெட்ஸ் இருக்குது. ஒன்று ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் ரோட். எங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு தெரியும் போத்தீஸ் நம்ம சின்ஸ் 90 இயர்ஸாக நம்ம இருக்கோம். ஸோ எங்களோட பாரம்பரியம் வந்து கோர் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்கள் எப்பவுமே அந்த டெக்ஸ்டைல்ஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் சர்வீஸ். ஒவ்வொரு விஷயமும் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் குவாலிட்டி சர்வீஸ் ஆஸ்பெக்ட் நல்ல மெமரிஸ் கொடுக்கணுங்கிறது நாங்கள் வந்து எப்பவுமே இருப்போம். ஸோ ஸ்டார்டிங் இப்போ நம்ம வந்து டெக்ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் எல்லோரும் ஒரே இடத்துல வந்து கஸ்டமர் வந்து எல்லாமே டெக்ஸ்டைலோட சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்டும் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் கான்செப்ட் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்வர்ண மஹால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியிலையும் வந்து இப்போ நம்ம வந்து போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் வந்திருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்கு இப்போ கஸ்டமருக்கான நீட்ஸ் எப்பவுமே நாங்கள் வந்து கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறது டெய்லி நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்படி நாங்கள் எல்லா அவுட்லெட்ஸ்லையுமே எங்களோட கஸ்டமருக்கான ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், ஃபுட் கோர்ட், எப்படி நம்ம எல்லாருமே நீங்களும் இருக்கீங்க, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஃபேமிலியோட ஷாப்பிங் போவோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீட்டுக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே ஷாப்பிங் வரும்போது அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே நாங்கள் வந்து எல்லா அவுட்லெட்ஸ்லையுமே இப்போ ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த அவுட்லெட்டில் நம்ம ஃபுட் கோர்ட் இல்லை, அதுக்கான ஸ்பேஸ் இல்லாதனால நம்ம வந்து சின்னதாக நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணணும்னு சொல்லி நம்ம நினச்சோம். அதுதான் இப்போ நம்ம காஃபி டேட்டி சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க கான்செப்ட் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. காஃபி டேஸ்ட்டும் சரி, ப்ளஸ் அவங்களோட ப்ரைஸிங்கும் சரி. மெயினாக வந்து ரொம்ப எக்கனாமியாக இருந்தது. நல்ல குவாலிட்டி காஃபி வந்து ப்ரைஸிங் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது போக அந்த மில்லட் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஆர்கானிக் எல்லாருமே இப்போ தெரியும் உங்களுக்கு நிறைய ஆர்கானிக்ல வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த காலத்தில் மில்லட்ஸ் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. நம்மளோட இதுவே அதுதான், நம்மளோட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் தான். அதை வச்சு தான் நம்ம முன்னோர்களாக இருந்தாங்க. ஸோ மில்லட் ப்ராடக்ட்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் பிடிச்சனால ஸோ இவங்களோட எப்படி சொல்கிறது அப்கமிங் இவங்க ப்ராஜெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராடாக இருக்கிறதுனால
ஸோ எங்களுக்கு வந்து இவங்க கூட டைப் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து நிறைய எங்களோட நல்லா பண்ணும்போது இன்னும் நிறைய பிரான்ச்சஸ்க்கு நாங்கள் வந்து எங்கள் போதீஸ் வரதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். ஸோ அடுத்து வளர்ந்து வராங்க அவங்களுக்கு ஒரு இது. ஸோ காஃபி ரெடிங்கிற கான்செப்டே உங்களுக்கு பிடிச்சனால பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் நீங்களும் வந்து இதுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச்.